தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சொந்த தாய்நாட்டை தப்பாக பேசுகிறவனும், சொந்த தாய்நாட்டை அடுத்தவனுக்கு காட்டி கொடுக்குறவனும், என்னோட திங்கிங்கில் சொந்த தாய்நாட்டை இழிவாகவும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்குறதும் குறையா, நம்ம தாய்நாட்டை பற்றி கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதும், அடுத்த நாட்டுக்காரனை பற்றி பெருமையாக பேசுகிறதும், இதெல்லாம் எப்படின்னா நான் நினைக்கிறது, உண்மையான தேசப்பற்று உள்ள ஒவ்வொரு இந்தியர்களும் நினைக்கிறது என்னென்னா, நம்ம தாய்நாட்டை குறை பேசுகிறது ஒன்று தான், நம்ம வீட்டு பெண்களை குறை பேசுகிறது ஒன்று தான், தாய்நாட்டை காட்டி கொடுக்குறது ஒன்று தான், நம்ம வீட்டு பெண்களை கூட்டி விடுறது ஒன்று தான். இது உண்மையாகவே தேசப்பற்றுள்ள 90% பேர் உண்மையாக தாய்நாட்டை நேசிக்கிற ஒவ்வொரு இந்தியனும் தன் நாட்டை எந்த நாட்டு கூடயும் குறையாக பேச மாட்டான், எந்த நாட்டுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டான். ஏன் நாடுடா, ஏன் நாடு, ஏன் நாட்டை நீ எப்படி சொல்லுவ, உனக்கு சொல்ல எங்கேருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு, என்னை பொறுத்தவரை ஒரு 95% வந்து அப்படி தான் இருக்கிறோம், நம்ம நாட்டுப்பற்று உள்ளவங்களாக தான் இருக்கிறோம். அது எந்த மதமாகனா இருக்கட்டும், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், யாராவனா இருக்கட்டும், உண்மையான இந்தியராக இருந்தால் நம்ம நாட்டை வந்து யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். யார் நம்ம நாட்டை பற்றி பேசுனா நம்ம பொறுத்துக்கிட்டும் இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கிற ஒரு வாரமாக நீங்கள் என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என் அன்பார்ந்த இந்திய சொந்தங்களை, அருமை சகோதர சகோதரிகளை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம தாய்நாட்டை இந்த காங்கிரஸ்காரனும் டிஎம்கே காரனும் எப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள், எப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி நம்ம இந்தியாவை வந்து 2000 சதுரடி கிலோமீட்டர் வந்து சைனாக்காரன் ஆக்கிரமம் பண்ணிட்டான். ஏதோ சொல்லணும்ல, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டான், இந்த அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மேலே யார் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல. வேற வழியே இல்லை. என்னடா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மேலே என்ன தப்பு சொல்லலாம், எப்படி சொல்லி மக்கள் மத்தியில் வந்து இவங்க பேரை டேமேஜ் பண்ணலாம், எப்படி ஒரு அவதூறு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, என்னடா உலகத்திலேயே நம்பர் 1 பிரதமர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான். இது நான் சொல்லலை, கண்டிப்பாக நான் சொல்லலை. கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது நான் சொல்லலை, சமூக வலைதளங்களில் பாருங்கள். அவங்க நடத்துகிற கருத்து கணிப்பு, எந்த கருத்து கணிப்பு வேணா இருக்கட்டும், எந்த கருத்து கணிப்பு வேணா இருக்கட்டும், அதில் பாரத பிரதமர் தான் இருக்கார். பாரத பிரதமரோட உழைப்பு வந்து ஒரு 20-25 வயசு கூட ஐயாவோட உழைப்புக்கு நம்ம பக்கத்துக்கே வர மாட்டோம். அவ்வளோ உழைப்பு இந்த வயசுலேயும் சரி. நாடு 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 தான். அவரோட ஒவ்வொரு திங்கிங் என்னன்னா, 140 கோடி இந்திய மக்கள் அத்தனை பேர் ஏன் குடும்பம், ஏன் சொந்த பந்தம். அவரோட ஸ்பீச்சை நீங்கள் உண்மையாக தேசப்பற்று உள்ளவங்க எவனா யோசிச்சு பாருங்க. ஐயா தான் நமக்கு எல்லாம். நம்ம விஸ்வகுரு யாருன்னு கேட்டால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். ஒரு தகப்பன் கூட தன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு தூரம் உழைப்பானா என்னன்னு தெரியாது. ஆனால் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து இந்திய மக்களுக்காக எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சதே கிடையாது. எந்த இடத்துலையும் ஏன் இந்திய மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் நீ எவனாவனா இரு, எந்த கொம்பனாவனா இரு, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஏன் நாடு தான் முக்கியம், ஏன் நாட்டு மக்கள் தான் முக்கியம். நீ காட்டுற இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இதுக்கு முன்னால் காங்கிரஸ்காரன் இருந்திருக்கான், டிஎம்கேக்காரன் அவன் அப்படி இருந்திருப்பான். அவனுக்கு தேவை காசு, அவனுக்கு தேவை கொள்ளடிக்கணும். நாட்டு மக்கள் எப்படி நாசமாக போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த டிஎம்கேக்காரன் என்ன செய்வான், தான் ஆட்சிக்கு வர்றதுக்காக மத கலவரத்தை கையில் எடுப்பான், கப்புன்னு மதத்தை கையில் எடுப்பான். சரி, மதத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னா சாதியை எடுப்பான். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ அப்படி தான் இந்த சாதியை எடுத்து அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்தியாவுக்குள்ளே இந்த காங்கிரஸ்காரன் இவனுக்கு ஒட்டுதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி. நீங்கள் எப்படா தாய்நாட்டை பற்றி தப்பாக பேச உனக்கு எப்படிலாம் மனசு வந்துச்சு? தாய்நாட்டை தப்பாக பேசுறது ஒன்று தான்டா, உன் வீட்டு பெண்களை தப்பாக பேசுறது ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். என்னை பொறுத்தளவு, என்னோட பார்வையை பொறுத்தளவு, நான் மட்டும் இல்லை, உண்மையாக தாய்நாட்டை நேசிக்கிற ஒவ்வொருத்தனோட நினைப்பும் இல்லை. என் நாட்டுக்குள்ளே என்ன நடந்தால் உனக்கு என்ன இல்லை? என் நாட்டு மேலே நீ இத்தனை % வரி விதிக்க, அத்தனை உன் நாட்டு பொருளை நான் வாங்கி யூஸ் பண்ணாதானே நான் ஓம் நாட்டு எங்களை வச்சு தான் நீயே நல்லா இருக்க. எங்களை நீ என்ன அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா என்ன? ஒவ்வொரு இந்தியர்களும் நம்ம இந்த ஒரு வாரமாக இந்த அமெரிக்காக்காரன் நம்ம மேலே என்னமோ அவங்கள வச்சு தான் நம்ம இருக்கிற மாதிரி அவன் என்ன நினச்சிக்கிருக்கான், நம்ம வந்து அவனுக்கு அடிமையாகவே இருக்குன்னு நினச்சிக்கிருக்கான். ஆனால் இது காங்கிரஸ்காரம்னா போய் நெட்ட நடுவாக ட்ரம்ப் காலை பிடிச்சிருப்பான். ஆனால் மனிதர் மோடி இருக்க போய்தான் ஓம் மூச்சாண்டி இங்கெல்லாம் என்கிட்ட காட்டாத. எனக்கு என் நாடு தான் முக்கியம். என் நாட்டு மக்களுக்கு நான் பாதுகாப்பாக உறுதி செய்யணும். என் நாட்டு மேலே என்
ஒரு சின்ன இது விழுந்தா கூட நீ மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு மீட்டிங்கு போனாலும் சரி, ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவரோட ஒரே இது என் நாட்டு மக்கள். அதுலேயும் என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுன்னா, என் மகள்கள், என் வீட்டு பெண் பிள்ளைகள், என் மகள்கள் வந்து அவங்களோட பொட்டழிய காரணமாக இருந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை போய் அவனோட இடத்துக்கே போய் அவனை தேடி தேடி கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உறக்கம் வந்துச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இதெல்லாம் உண்மையாகவே நேசிக்கிற ஒரு தலைவனால் மட்டும்தான் முடியும். உண்மையாக நேசிக்கிற ஒரு தலைவனால் தான். இல்லைனா ஒரு எதிர்கட்சி ஒரு 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 பொறுப்புள்ள ஒரு இதில் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இந்தியா நாட்டை பற்றி தப்பு தப்பாக பேசுவானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது இந்த இந்திய பொருட்கள் மேலே இவ்வளோ பெர்சன்டேஜ் வரி விதிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் யாருன்னா காங்கிரஸ்காரனு டிஎம்கே காரன் தான். ஏன்னா காங்கிரஸ்காரனுக்கு அமெரிக்காக்காரன் அங்கேருந்து, ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம சமரசம் பண்ணிக்கிட்டே இல்லை. உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா, நம்ம சொந்த பந்தமோ ஏதோ இருந்தால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம், இவனோட நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம்னா அவனுக்கு எப்படி ஒரு நல்ல பொறாமை வருமோ நம்ம மேலே, அந்த பொறாமை தான் அமெரிக்காக்காரன் மேலே. என்னடா இதே மோடி மட்டும் இன்னும் ஒரு வருஷம் இருந்துச்சுங்கன்னா அமெரிக்காவோட நம்ம மேலே போயிடும். எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான்காரன் நம்மளை வந்து அடிச்சுட்டு போனோம்னா நம்ம பயந்துரும்னு நினச்சிட்டாரு. இந்த ஐயோ ட்ரம்ப் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களை அதை பண்ணுங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சாங்க. இதை காங்கிரஸ்காரம்னா போய் கேட்டிருப்பான். நம்ம கேட்கவே இல்லை. அங்கே போய் அங்கே அடித்த பாகிஸ்தானில் அடித்த அடி, ஐயோ இந்தியாக்காரனோட இந்த லெவலுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இவன் நினச்சாமனா இவன் நாட்டில் இருந்து நம்ம நாட்டவே அழிச்சிருவான் போல. அந்த லெவலுக்கு பாதுகாப்பு துறையில் நம்ம இந்தியாவை எங்கே கொண்டு போகணுமோ அதை உலக நாடே நம்மளை பக்கத்துக்கு வர பயப்படுற லெவலுக்கு அடித்த அடி. அப்படி உள்ளே போய் அடித்த அடி தான் தெரியுது. உள்ளே இருக்குது பூரா அமெரிக்காக்காரங்க. அவன் பொருள் பூரா எல்லாம் டப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் வேறு வழியே இல்லை. இந்த ஒன்றுக்கு மற்ற ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏதாவது குற்றம் சுமத்திடலாம், ஏதாவது பழி சொல்லிடலாம், நாட்டு மக்கள் மேலே பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்துடலாம்னு. ஏடா இந்திய மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாடா? ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டால் இந்தியா செவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இந்தியா செவிக்கணும்னு உயிரை விடுற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கடா. கிரிக்கெட்டுக்கே அப்படின்னா என் நாட்டுக்கு ஒன்றுன்னா நாங்கள் விட்டு கொடுத்துட்டாடா இருப்போம். கொஞ்சம் நல்லா இந்த ராகுல் காந்தி டிஎம்கே காரங்க சொன்னீங்கல்லாம், இந்த டிஎம்கே காரனும் காங்கிரஸ்காரனும் நாங்கள் என்னமோ இந்த தமிழ் மக்கள் வந்து இப்படி மதத்தாலையும் ஜாதியாலையும் பிரிஞ்சு கிடக்குன்னு நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கடா. ஒரு பிரச்சனைன்னு வந்து அத்தனை பேர் ஒற்றுமையாயிரும். எங்களுக்குள்ள 1000 இருக்குண்டா. நீ யாரடா நாய எங்ககிட்ட? மிக விரைவில் நாங்கள்லாம் இது உண்மையான இந்தியர்கள் யார், உண்மையான தமிழர்கள் யாருன்னு சொல்லி இந்த பப்புக்கோ டிஎம்கே காரங்களுக்கோ கண்டிப்பாக நாங்கள் காட்டத்தான் போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அமெரிக்காக்காரன் அவனுடைய நண்பு உறவுகளை அவன் என்ன நினைக்கான்? அமெரிக்காக்காரன் அவன் என்னென்ன விளைய வைக்கானோ அதெல்லாம் நம்ம அவனுக்கு விற்று கொடுக்கணும். அவன் விவசாய பொருட்களாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அப்போ நம்ம விவசாயிகள் இங்கே உற்பத்தி பண்ணுற பொருட்களெல்லாம் யார் அழிக்கிறது? அப்போ நீ உனட்டிருந்து வாங்கிட்டு வந்தால் நீ நல்லா இருப்ப. அப்போ நாங்கள் என்றைக்கு முன்னேறுறது? என்றைக்கும் அமெரிக்காக்காரனுக்கு நாங்கள் அடிமையாகவே. இதுதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை. நம்ம இந்தியாக்காரன் என்ன சொல்லுவாங்க? இங்கே வர உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலாக அதை நாங்கள் இந்தியாவிலே தயாரித்து நாங்கள் எங்கள் இந்தியர்களே யூஸ் வாங்கிக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம்னா நாங்களும் வளருவோம், இந்தியாவும் வளரும். உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ இங்கே உள்ள விவசாயிகள் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. இதே ரஷ்யாவுக்குள்ள கூட அங்கே எனக்கு கம்மியான விலையில் கிடைக்கிது. எல்லா இடத்துலையும் பெட்ரோல் விலை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இன்னைக்கு கொரோனாவிலேருந்து எடுத்துக்கோங்க, அந்த விலையிலேருந்து ₹1 கூட கூடவே இல்லை. இதெல்லாம் எதுக்கு? நம்ம அங்கேருந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வந்து நமக்கு யூஸ் பண்ணது போக மிச்சத்தை வெளிநாட்டுக்கு விற்க போய் தான் நம்ம இந்தியாவோட பாதுகாப்பை அந்த லெவலுக்கு வலுப்படுத்தி வச்சுருக்கிறோம். நம்ம நினச்சோம்னா நம்ம பாகிஸ்தான்காரன் இங்கே வந்து 26 பேரை கொண்டுட்டு போனதுக்கு அவன் கொடுத்த விலை அவன் சரித்திரத்திலே இல்லாதவளுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் சரி அவன் கொடுத்த இதை அவன் ஒன்றும் நாடை வந்து மேலே வந்துக்கிற முடியாது. அந்த லெவலுக்கு நம்மளோட பாதுகாப்புத்துறை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட அவரோட இந்த அரசியல் திறன் தான். என் நாட்டுக்கு என்ன வேணும், என் குடும்பம். அது நாடு வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாடு என் குடும்பத்துக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட திங்கிங் இதுதான். ஒவ்வொரு நிமிஷம் இந்த காங்கிரஸ்காரனை மாதிரியோ டிஎம்கே காரனை மாதிரியோ அவன் குடும்பத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு அந்த 10 பேர் என்ன செய்வான்? இதில் ஊழல் பண்ணலாமா, இதில் இங்கே வர இதுக்கு ஊழல், இதுக்கு என் பக்கத்தில் என் சொந்த எவனுமே வரக்கூடாது, நாட்டுப்பற்று உள்ளவன் மட்டும்தான் என் கூட இருக்கணும்னு சொல்லி
ஒரே நாடு 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 நாடு. பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் அத்தனை பேரும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அவங்களோட ஒரே குறிக்கோள் நாடு மட்டும்தான். நாடு தான் அவங்களோட குடும்பம். மித்தபடி இந்த 12 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் என் இந்திய சொந்தங்களை, என் தமிழ் உறவுகளை, எந்த அமைச்சர் மீதாவது ஒரு ஊழல் புகார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழல் புகார். இதே இது டிஎம்கேஓ காங்கிரஸோ ஆட்சியில் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன். இந்நேரம் நம்ம அமெரிக்கா கிட்ட போய் சரண்டர் ஆகிருப்போம். அந்த 26 பேர் செத்தாங்களே, அவங்களுக்கு ஒரு விடை தெரியாமல் போயிருக்கும். மும்பையில் தாஜ் ஹோட்டலில் கொண்டுட்டு போனாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவனை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மயிரும் பிடுங்கலை. ஆனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிச்சு? சரி, ஒரு லெவலில் தான் பொறுப்போம். பொங்கி எழுந்துட்டோம்னா நம்ம யாருன்னு காட்டிடணும்னு சொல்லி உலகத்துக்கே காட்டணும். அன்றைக்கி நைட் நம்மெல்லாம் நிம்மதியாக தூங்கணும். ஆனால் நமது இராணுவ வீரர்களும் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியும் தூங்கவே இல்லை. அங்கே என்ன நடக்கு இதை செய்யாத அடித்து கொல்லுங்கிற மாதிரி என் நாட்டை தொட்ட இனிமேல் நீ என்னை தொட வரும்போது உச்சா பேருங்கிற லெவலுக்கு அடித்தோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. என் அன்பு இந்திய உறவுகளை தயவு செஞ்சு இந்த போலிங்களை நம்பி நம்ம எப்படி ஐயா காமராஜரை ஒரு வைரத்தை தோக்கடிச்சோமோ, ஒரு வைரம்தான். வாழும் காமராஜர் யாருன்னா ஐயா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செஞ்சு ஐயா காமராஜருக்கு செஞ்ச தப்பை திரும்ப ஒரு தரம் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு பண்ணி ஒரு மிகப்பெரிய பாவத்தை உண்டு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரித்து பெருவாரியான வெற்றி பெற செய்யணும்னு உங்களை இரு கை கூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.